بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் என்ற ஹதீஸ் கலை குறித்து அறிந்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக இப்னு ஹஜர் அவர்களுடைய நுஹ்பத்துல் ஃபிக்ர் என்கிற ஹதீஸ் கலை விதியை சொல்லக்கூடிய சுருக்கமான நூலை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக நம்ம ஹதீஸ் கலையை அறிந்து வருகிறோம். இதுவரைக்கும் உள்ள சாராம்சம் என்னன்னு, இதுவரைக்கும் அறிந்த விஷயம் என்னன்னு கேட்டால், ஹதீஸுகள் எத்தனை வழிகளில் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை வைத்து ஹதீஸுகளை பல வகையாக பிரித்திருக்கிறார்கள் என்று முதல்ல சொல்லுகிறார் இப்னு ஹஜர். அது எப்படியெல்லாம் பிரித்திருக்கிறார்கள்னு கேட்டால், ஒன்றாவது முத்தவாத்திர் என்று பிரித்திருக்கிறார்கள். முத்தவாத்திர் என்று சொன்னால் அதிகமான எண்ணிக்கையில் உள்ளவர்களால் அறிவிக்கப்படுகிற செய்தி. இத்தனைங்கிற கணக்கெலாம் இல்லை. எந்தளவுக்கு அதிகமாக இருக்கணும் என்று கேட்டால், இவ்வளோ பேர் அறிவிக்கிறாங்களே, அவங்கள பொய் சொல்லுவாங்களா, பிளான் பண்ணி பொய் சொல்ல முடியுமா என்று நினைக்கிற அளவுக்குள்ள ஒரு எண்ணிக்கை. அது 10, 20, 30ன்னு பல விதமாக கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஒரு 10க்கு மேலேயாவது இருந்தால் தான் நம்ம அப்படி ஏற்றுக்குருவோம். ஒரு அளவுக்கு இருக்கணும். அந்த நம்பர் இவ்வளவுங்கிறதுக்கு கிடையாது. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 10ன்னு உதாரணம் வச்சுக்கிடுவோம். ஒரு 10 பேர் ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், அதனுடைய நம்பகத்தன்மை 10 பேரும் கூட்டாக ஒருங்கிணைந்து மஷவரா பண்ணி அறிவிக்கலை. மதுரையிலேருந்து ஒருத்தர் அறிவிக்கிறாரு, திருச்சியிலேருந்து ஒருத்தர் அறிவிக்கிறாரு, இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சது யாருமே கிடையாது. அப்படிங்கும்போது அந்த செய்தியை கேள்விப்பட்டவாறு அறிவிக்கிறாங்க என்று நம்ம எடுத்துக்கொள்வோம். இப்படி பலதரப்பட்டவர்கள் வருகிறது. அதில் முத்தவாத்திரா வருவதற்கு இவ்வளோ நம்பருங்க லிமிட்டு கிடையாது. ரெண்டாவது, ஒவ்வொரு மட்டத்துலேயும் அந்த நம்பர் இருக்கணும். அதாவது சஹாபாக்கள்லையும் ஒரு 10 பேர் அறிவிச்சிருக்கணும். அந்த 10 பேர்கிட்ட அறிவிக்கிற பேர் இருக்காங்களா, அந்த ஒவ்வொருவரும் நினைஞ்சிருக்கணும், 10 பேருக்கு அறிவிச்சிருக்கணும். அந்த ஒவ்வொருவரும் 10 பேருக்கு, 10னா உதாரண நம்பருக்கு 10, 20 பேருக்கு அறிவிச்சிருக்கணும். இப்படி அந்த ஹதீஸ் நூலாசிரியர் வரைக்கும், அது ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும், ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இந்த எண்ணிக்கை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படியான ஒரு ஹதீஸ் இருக்குமையானால் அதுக்கு பேர் முத்தவாத்திர் என்று வகைப்படுத்துகிறார்கள். ஆனால் இப்படி அறிவித்தால் இது முத்தவாத்திர் என்கிற அந்த தத்துவம் சரியான தத்துவமாக இருந்தாலும், அப்படி ஹதீஸுகள் இருக்குதான்னு தேடி பார்த்தோம்னு சொன்னால் எந்த ஒரு ஹதீஸும் இந்த கண்டிஷனில் இல்லை. அதாவது ஒரு 20 சஹாபாக்கள் அல்லது 10 சஹாபாக்கள் அறிவிக்க, ஒவ்வொரு சஹாபியிடமிருந்தும் 10 தாபீன்கள் அறிவிக்க, ஒவ்வொரு தாபீன்களிடமிருந்தும் 10 தபா தாபீன்கள் அறிவிக்க, ஒவ்வொரு தபா தாபீன்களிட இருந்தும் அதுக்கு அடுத்த தலைமுறை அறிவிக்க, இப்படியான ஒரு அமைப்பில் ஒரு ஹதீஸ் ஏதாவது கிடைக்குதான்னு கேட்டால் ஒரு ஹதீஸ் கூட இல்லை. இந்த முத்தவாத்திர் என்று பல பேர் நூல் எழுதியிருந்தால் கூட அவங்க இந்த சஹாபாக்களில் மட்டும்தான் நம்பர் அதிகமாக காட்டுறாங்க. 50 சஹாபி அறிவிச்சிருக்கிறாங்க, 40 சஹாபி அறிவித்திருக்கிறார்கள் என்று சஹாபாக்களை போட்டுக்கிட்டு இது முத்தவாத்திர்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் அறிவித்ததால் முத்தவாத்திருங்கிறாங்க. இவங்க சொன்ன இலக்கணப்படி முத்தவாத்திராக அது இருக்கணும் காட்டணும்ல. ஒன்று காட்டுங்கன்னு இப்னு ஹிப்பான் கேட்குறாரு, ஒன்று காட்ட முடியல. அந்த ஹதீஸில் இப்னு ஹிப்பான் மாதிரி கம்மியான ஆளுக்கு தான் இதை கேள்வி எழுப்புகிறாங்க. கம்மியானவங்க கூடங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. அவர் கேட்குற கேள்விக்கு உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்கான்னு தான் பார்க்கணும். அப்படி ஒன்று காட்டுங்கிறார். ஒரு ஹதீஸை கூட காட்ட இயலலை, கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி கொண்டு வந்தால் கூட சஹாபாக்கள் தான் அதிகமாக இருப்பதை இவங்களால் காட்ட முடிகிறதே தவிர மற்றவங்க இருக்கிறத என்ன செய்ய முடியல, காட்ட முடியலை. அப்போ முத்தவாத்திருங்கிறது குரான் மட்டும்தானே தவிர ஒரு ஹதீஸ் கூட முத்தவாத்திர் இல்லை. சரி, முத்தவாத்திராக இருந்தால் அது அப்படி கண்ண முடி ஏற்றுக்கிற வேண்டியதான், அதுக்கு சன்னதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ரெண்டாவது, நம்பரில் இல்லாமல் ஒரு 2க்கு மேற்பட்டவர்களால் அறிவிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை என்ன செய்கிறாங்கன்னா அதை மஷ்ஹூருங்கிற வகையாக பிரிக்கிறாங்க.
இந்த 2க்கு மேற்பட்ட வழிகளில் வந்திருக்குங்கிற என்பது இருக்குல்ல, இதுவும் எல்லா மட்டத்திலும் இருக்கணுங்கிறது தான். அதாவது சஹாபாக்கள்லே 3 பேர், அந்த ஒவ்வொரு சஹாபிகிட்ட இருந்தும் 3 தாபீன்கள், ஒவ்வொரு தாபீன்ட்டம் இருந்தும் ஒரு 3 தபா தாபீன்கள் அப்படின்னு 2க்கு மேலே இருந்தால் அது மஷ்ஹூர் என்று இலக்கணம் சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் இதே இப்னு ஹிப்பான் கேள்வி எழுப்புறாரு. இப்னு ஹிப்பான் மாதிரி கம்மியான ஆளுக்கு தான் எழுப்புறாங்க. நாம் அந்த கம்மி கூடவெல்லாம் கேட்க மாட்டோம். அவர் கேட்ட கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கான்னு தான் பார்க்கணும். அவர் என்ன கேள்வி எழுப்புறாரு? ஒரு ஹதீஸை காட்டுங்கிறார். அப்படி இல்லை. மஷ்ஹூர் என்று இவர்கள் காட்டக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் சில இடங்களில் 2 பேர் வர்றாங்க, ஒரு இடத்துல ஒரு ஆளுன்னு முடிஞ்சு வருது. அதாவது 2 சஹாபி, 2 தாபி, ஒரு தபா தாபின்னு வந்துடுது. அப்போ அவனுக்குள்ளே 2ங்கிறது அடிபட்டு போயிடுது. அப்போ ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் உள்ளதாக காட்ட முடியுதான்னு கேட்டால் ஒன்றுமே காட்ட முடியலை. அது மாதிரி அது மஷ்ஹூருங்கிறது அப்படி இல்லை. அசீஸுங்கிறாங்க, அதுவும் 2 பேராக இருக்கணுங்கிறாங்க. அப்படியும் எல்லா மட்டத்துலையும் 2 உள்ள ஒரு ஹதீஸுகளும் கிடையாது. கடைசியாக உள்ள வகை என்னென்னா கரீப். கரீப்னா என்ன? அந்த அறிவிப்பாளர் தொடரில் எந்த ஒரு இடத்துலையாவது ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆள் அறிவிக்கிறார்னு அதுக்கு பேர் கரீப். ஒரு 10 சஹாபி அறிவிக்கிறாங்க. 10 சஹாபியும் ஒரு ஹசன் பசரிங்கிறவர் தான் அறிவிக்கிறாங்க. இப்போ 10 சஹாபி நிறைய இருக்கிறாங்கங்கிற வகையில் பார்த்தாலும் அந்த 10 சஹாபியிடமிருந்து அறிவிக்கிற ஆள் ஒரு ஆளாக இருக்கார், ஹசன் பசரியாக இருக்கிறார் உதாரணத்துக்கு. இப்போ என்னவாயிரும்? இது கரீப் ஆயிரும். ஒரு ஆள் தானே வர்றாரு, உனக்குள்ள ஒரு ஆள் வந்துருச்சுல. அதில் 10 சஹாபிகிட்டேருந்து 10 தாபி அறிவிக்கிறாங்க. அந்த 10 தாபியிடமிருந்து அறிவிப்பவர் ஒரு ஆளாக இருக்கிறாரு. அப்போ அந்த அறிவிப்பாளர் வரிசையில் எந்த இடத்துலையாவது ஒரு ஆள் வழியாக மட்டும்தான் அடுத்த ஆள் கடத்தப்படும் என்று சொன்னால் அதுக்கு பேர் கரீபுன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் எல்லா ஹதீஸ்களுமே இருக்குது. எல்லா ஹதீஸ்களும் என்ன இருக்குது? இந்த மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் படித்த ஒரு பாடம். அடுத்து ஒரு இப்னு ஹஜர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ அந்த வாசகத்தை இப்போ பாருங்கள். ஒமா சிவல் அவ்வளி. அவ்வள் என்றால் முதல்ல சொன்னது, ஃபஸ்ட்டுன்ற அர்த்தம். சிவான்னா தவிரன்ற அர்த்தம். ஒமாண்டா இது மௌசூல் அல்லதி. இந்த மாவுக்கு அர்த்தம் என்ன? அல்லதியுடைய அர்த்தம். ஒமான்னா வல்லதி. சிவல் அவ்வளி முதலாவதை தவிர உள்ளது. அல்லதி சிவல் அவ்வள்னா மா சிவல் அவ்வள் என்றால் முதலாவது சொன்னமே அதை தவிர உள்ளது. முதலாவது என்ன சொன்னோம்? முத்தவாத்திர்னு சொன்னோம். முதலாவது வகைக்கு என்ன பேர் வச்சோம்? முத்தவாத்திர். முதலாவது உள்ள தவிர உள்ளதுன்னா எது? மற்ற 3 மஷ்ஹூர், அசீஸு, கரீபு, 3 மொத்தம் 4 வகை தானே பிரிச்சிருக்கிறாரு. ஹதீஸுகளை 4ஆக பிரிச்சிருக்கிறாரு. அந்த 4ஆக பிரித்து ஃபஸ்ட்டு வகை முத்தவாத்திர்னு சொல்லிட்டார். ஆனால் முத்தவாத்திர் ஒன்று கிடையாது, முத்தவாத்திர் என்று சொல்லிட்டார். அந்த முத்தவாத்திரை தவிர உள்ளவைன்னு அர்த்தம். ஒமா சிவல் அவ்வள்னா ஒமா சிவல் முத்தவாத்திரி. முத்தவாத்திரை தவிர உள்ளவை ஆஹாதுன். அஹதுன்னா தனி நபர், ஆஹாதுன்னா தனி நபர்கள் பன்மை. அப்போ ஆஹாதுன்னா அஹ்பாரு ஆஹாதின், தனி நபர்களுடைய ஹதீஸுகளாகும். அது தனித்தனி ஆட்களுடைய ஹதீஸாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். 2 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, அது ஹபர வாஹிது தான். ஹபரல், அதுக்கு பேர் சிங்கிளாக சொன்னால் ஹபருல் வாஹிதும்பாங்க. 10 ஹதீஸை சொன்னோம்னா அஹ்பாருல் ஆஹாதும்பாங்க. அதாவது ஒரு ஆளுடைய அறிவிப்பாக இந்த 3க்கு சேர்த்து ஒரு பேர், அந்த முதலாவதுக்கு ஒரு தனி பேர். ஒமா சிவல் அவ்வளி முதலாவதை தவிர உள்ளது. முதலாவது இது முப்ததா, ஆகாதுங்கிறது ஹபர். அப்போ முதலாவதுன்னா முத்தவாத்திர். முத்தவாத்திற்கு தவிர உள்ளது ஆகாதுன், தனிநபர்களின் ஹதீஸுகளாகும். அதெல்லாம் மஷ்ஹூர் என்பதும் எதுக்கு தனிநபர் ஹதீஸ்ன்னு சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த நபர்களை நீங்கள் ஆய்வு செய்யணும். தனி நபர்களை வச்சு தான் அந்த ஹதீஸை ஏற்றுக்கிறதா இல்லையாண்டு வரும். முத்தவாத்திற்கு நம்ம யாரையும் ஆராய செய்ய வேண்டியது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதனை அறிவித்தாங்களா, அவங்கள ஆராயிரமா? நல்லவன் கெட்டவன் பலதரப்பட்டவர்கள் வழியாக அறிவிக்கப்படும். அதுக்கு நபர்கள் முக்கியம் கிடையாது. நபர்களை குறித்து ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் அறிவித்தாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் தனிநபர் செய்திகள். அப்படின்னா அந்த 3 பேர் அறிவித்தாங்கன்னா 3 பேரையும் நம்ம ஆய்வு செய்யணும். 3 பேர் நல்லவங்களான்னு பார்க்கணும். அந்த 3 பேர்கிட்டருந்து 7 பேர் அறிவித்தாங்கன்றாலும் அதை தேடணும்.
எப்போ நம்ம தேடாமல் விடுவோம்னு சொன்னால் பெரும் லார்ஜ் நம்பரில் பெரிய நம்பரில் வந்தால் மட்டும்தான் தேட மாட்டோம். அதனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மூணுக்குமே சேர்த்து ஆகாதுன்னு பேர் வச்சு விட்டாங்க. ஆகாதுன்னா என்னது? அகதுன்னா தனி நபர், ஆகாதுன்னா தனி நபர்கள், தனி நபர்கள்னால் தனி நபர்களின் ஹதீஸுகள்னு அர்த்தம். அஹ்பாருல் ஆகாதுன்னு சேர்த்துக்கணுங்க. அஹ்பார்னா ஹதீஸுகள். ஒமா சிவல் அவ்வல் முதலாவதை தவிர உள்ளது ஆகாதுன் தனி நபர்கள் ஹதீஸுகளாகும். அஹ்பாரு ஆகாதின் தனி நபர்களின் ஹதீஸுகள் என்று சொல்லப்படும். அந்த ஏன் தனி நபர்கள் ஹதீஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால் அந்த நபர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவார்கள். முதல் வகைக்கு உட்படுத்தப்படாமல் கணக்கு இல்லாமல் இருந்தால் யாரை போய் ஆராய்ச்சி பண்ணுறது? ஒவ்வொரு மட்டத்திலும் 200 பேர் அறிவிக்கிறாங்கன்னா யாரை போய் நீங்கள் தேடுவீங்க? மும்புட்டு நம்பர் இருப்பதே நம்ம ஆட்களை பற்றி ஆய்வு செய்வதை தேவையற்றதாக்கிடுது. இவ்வளோ பேர் அறிவிக்கிறாங்கல்ல, அப்போ மட்டும் ஆளை ஆய்வு செய்யணும். ஆள் ஆய்வு செய்தல் என்பது முத்தவாத்திர் கிடையாது. முத்தவாத்திற்கு சனது தேவையில்லை. முத்தவாத்திற்கு ஒவ்வொரு அறிவிப்பாளர்களுடைய நம்பகத்தன்மையை நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய தேவையில்லை. 100 அறிவிக்கிறதுல 10 பலவீனமானவனை இருந்தால் கூட 90 நல்லவர் இருப்பான்ல, அது போதுமானதாக இருக்கும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது இப்னு ஹஜருடைய வாசகம். இதெல்லாம் இது நுஹ்பாவில் உள்ள வாசகம். ஒமா சிவல் அவ்வளி முத்தவா ஒமாண்டா அல்லதின்னு அர்த்தம். அல்லதி சிவல் அவ்வல் சிவன்னா தவிர கயிறுங்கிறோம்ல, இல்லாங்கிறோம்ல, அந்த அர்த்தம் சிவா. அப்போ ஒமா சிவல் அவ்வளி முதலாவதை தவிர உள்ளது, முத்தவாத்திரை தவிர உள்ளது ஆகாதுன். மஷஹூர் கரீப் அசீஸ் இதெல்லாம் ஆகாதுகளாகும். தவிர உள்ளதுன்னா 3 தானே, இது முடிச்சிட்டார். இந்த ஆகாதுகளை பொறுத்த வரைக்கும் ஒஃபீஹான்னா ஒஃபில் ஆகாதி, அந்த ஹாங்கிறது ஆகாதை குறிக்கும். இந்த ஆகாதுடைய ஹதீஸுகளில் அல் மக்பூலு ஒப்புக்கொள்ளப்பட்டவையும் உள்ளன. ஒப்புக்கொள்ளப்பட்டவைன்னு ஒரு வகை இருக்கிறது. இன்னொன்று சொல்கிறார் ஒஃபீஹால் மர்தூது, அதில் ரத்து செய்யப்பட்டவையும் இருக்கிறது. இதில் முத்தவாத்திரில் எல்லாமே ஒப்புக்கொள்ளப்பட்டது. அந்த 4 வகையாக பிரித்தார்ல, அதில் முத்தவாத்திர்னு வந்துச்சு. குர்ஆனில் உள்ள எல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்டது தானே. இந்த 4 வசனம் லைஃபாக இருக்குது, அந்த 4 வசனம் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ முத்தவாத்திர்னா குல்லுஹா மக்பூலும். முத்தவாத்திர் எல்லாம் மக்பூலு. முத்தவாத்திர் இல்லாத மற்ற 3 வகையை பொறுத்த வரைக்கும் அதில் ஏற்கத்தக்கதும் இருக்கிறது, ஏற்கத்தகாததும் இருக்கிறது. ஏன்? ஆட்களை ஆய்வு செய்ய வேண்டி இருக்கிற காரணத்தினால். 2 பேர் அறிவிக்கிறாங்கன்னா 2 பேரும் சரியாக இல்லாட்டி மருதூது, 2 பேரும் சரியாக இருந்தால் மக்பூலு. அப்போ ஆட்களை ஆய்வு செய்யணும்னு வரும்போது அதில் அனைத்தும் ஏற்கப்பட்டதுன்னு வராதுல்ல. முத்தவாத்திற்கு ஆட்களை ஆய்வு செய்கிற டாப்பிக்கே வராது. ஆட்களை ஆய்வு செய்யலைன்னா கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கிறது தான் அதில் வரும். அப்போ முத்தவாத்திராக இருந்தால் கண்ணை மூடிக்கிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுங்கிற வகையில் எல்லாமே மக்பூலாக இருக்கும், ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். ஆனால் மஷூராக இருந்தால் அதில் மக்பூலும் இருக்கும், மர்தூதும் இருக்கும். ஆனால் மஷூர் கிடையாது. லாஜிக்காக பார்த்தா தான் இருக்கே தவிர ப்ராக்டிக்கலாக ஒரு மஷூர் எடுத்து காட்ட முடியாது. மஷூராக இருந்தால் அது மக்பூலும் இருக்கும், மர்தூதும் இருக்கும். கரீபாக இருந்தால் கரீபும் கிடையாது. கரீபாக எங்கேனா உடைஞ்சி போயிடுது. கரீபாக இருந்தால் அதில் மக்பூலும் இருக்கும், மர்தூதும் இருக்கும். அசீஸாக இருந்தால் அதில் மக்பூலும் இருக்கும், மர்தூதும் இருக்கும். கரீபாக இருந்தால் ஒரு இந்த கண்டிஷன் படி இல்லாமல் அறிவிக்கிறது இருக்குல்ல, அதுதான் கரீபுங்கிறது. கரீபாக இருக்குமே ஆனால் அதுலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருக்கும், மறுக்கப்பட்டது இருக்கும். இப்போ நமக்கு அந்த ஒன்று தான் இருக்குது, கரீபு தான் இருக்குது. ஹதீஸுகளை முத்தவாத்திர் மஷூர்னு பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர நிஜத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா மட்டத்திலையும் 3 வரக்கூடிய ஹதீஸ் கிடையாது. எல்லா மட்டத்திலையும் 2 வரக்கூடிய ஹதீஸ் கிடையாது. அப்போ 2 1 இப்படி கலந்து வரக்கூடிய ஹதீஸுகள் தான் இருக்கிறது. அல்லது ஒவ்வொருத்தராக வருவாங்க, அல்லது 2 3 1 இப்படி வரும். இப்படிங்கிற அடிப்படையில் நம்பர்கள் வரும்னு சொன்னால் எங்கேயாவது ஒன்று வந்துடுதில்ல. எங்கேயாவது ஒரு ஆளாக சிங்கிளாக வந்துட்டார்னு சொன்னாலே என்னவாகிறது, அது கரீபில் சேர்ந்துடும். இப்போ இந்த 3 வகையிலையுமே என்ன இருக்குது, 2 தரம் இருக்குங்கிறார். இதில் மஷஹூர்லையும் மக்பூல் இருக்குது, மர்தூத் இருக்கிறது. அசீஸ்லையும் மக்பூல் இருக்குது, மர்தூத் இருக்கிறது. கரீபுலையும் மக்பூல் இருக்குது, மர்தூத் இருக்குங்கிறார். அதான் சொல்கிறார். திருப்பி வாங்க. ஒஃபீஹா
இந்த ஆகாதில் இருக்கிறது அல் மக்பூலு, மக்பூலும் இருக்கிறது. கபிலண்டா ஏற்றுக்கொண்டான், மக்பூல்னா ஒப்புக்கொள்ளப்பட்டது இருக்குது. சரி, இப்போ ஒப்புக்கொள்ளப்பட்டதுக்கு மீனிங் என்ன? ஒப்புக்கொள்ளப்பட்டவை என்று சொல்லிட்டோம்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால், ஓஹுவ ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பது மா எஜிபுல் அமலு பிஹி, எதன்படி அமல் செய்வது வாஜிபாக வஜபன்னா கடமையாவது, வஜபோடைய வருங்காலம் எஜிபு, மா எஜிபு அல் அமலு பிஹி, எதை கொண்டு அமல் செய்வது வாஜிபாக கடமையாக ஆகுமோ அது பேர் மக்பூல். மக்பூல்னு ஒரு ஹதீஸை ஒத்துக்கிட்டிங்கன்னா அமல் செய்யணும். ஹதீஸுன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா செயல்படுத்தணுமா இல்லையா? ஒரு ஹதீஸுன்னு ஒன்று சரின்னு மக்பூல்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒத்துக்கிட்டோன்னு சொல்லி அலட்சியப்படுத்திருப்பார். ஒத்துக்கிட்டால் செயல்படுத்தணும். அப்போ ஃபீஹா அதில் மக்பூல் இருக்கிறது. மக்பூலுடைய நிலைப்பாடு, அதனுடைய தன்மை என்ன, தகுதி என்னன்னு கேட்டால் வஹுவ, அந்த மக்பூல் என்பது மா எஜிபுல் அமலு பிஹி, அதை கொண்டு அமல் செய்வது கடமையாகுமே அதுவாகும். மாண்டா அல்லது அர்த்தம். ஒஹுவ அல்லது எஜிபுல் அமலு பிஹி, எதை கொண்டு அமல் செய்வது கடமையாகுமோ அதுவாகும். இப்போ மக்பூல்னு சொல்லிட்டா என்ன செய்யணும்? அமல் செஞ்சு ஆகணும். நீ சரின்னு ஒத்துக்கிட்டீங்களா, இப்போ செயலுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லணும். இந்த விதியை வைத்துக்கொண்டு ஒரு நம்ம கூடுதல் தகவலுக்கு நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். என்ன செய்தி சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ அந்த சாலிம் சம்பந்தமான ஒரு ஹதீஸ் நீங்கள் பரவலாக நம்ம கேட்டுட்ருக்கோம்ல. அதாவது சாலிம் என்ன செஞ்சார்? ஒரு இளைஞராக இருந்தார். சஹலாங்கிறவங்களும் அபு ஹுதைஃபாவும் அவங்கள எடுத்து புள்ள மாதிரி வளர்க்குறாங்க. அந்த இடத்துல இந்த வளர்ப்பு பிள்ளை கிடையாதுன்னு அல்லாட்டிருந்து சட்டம் வந்துருச்சு. வந்த உடனே அவர் அந்நியராகிடுறார், வீட்டுக்கு வர முடியாது. சஹலாங்கிறவங்க தாயின்னு ஏற்கனவே இருந்தாங்க. இப்போ அவங்க தாய் கிடையாது, அவங்க யாரோ இவங்க யாரோ. அப்போ ஆணும் பெண்ணும் தனித்திருத்தலுடைய சட்டங்களுக்கு உள்ளே அவங்க வந்துடுறாங்க. அப்படின்ற ரசூல்லாட்ட அந்த அம்மா கேட்கும்போது ரசூல்லா என்ன சொல்லுவாங்களாம், நீ போய் அவர்கிட்ட நீ பால் குடிச்சிரு, அந்த சாலிமுக்கு நீ பால் கொடுத்துட்டேன்னு சொன்னால் பால் குடி தாயாக ஆகிவிடுவாய் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்களாம். அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, அவர் இளைஞராக இருக்கிறாரு, அவருக்கு இப்படி பால் குடிக்கிற, நீ குடு அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குன்னு வைங்களேன். இதை நம்ம தவறுங்கிறோம். உதாரணமாக இந்த ஹதீஸை தவறுன்னு சொல்கிறோம். இந்த மற்றவங்க நம்மளை தவிர மற்ற சுன்ன ஜமாத்து அது மாதிரி அவங்கள சுன்ன ஜமாத்தில் சிலர் அதை மறுத்துருக்குறாங்க. அது மாதிரி இந்த சலஃபுன்னு சொல்லக்கூடிய இவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா அது கரெக்டுங்கிறாங்க, மக்பூலுங்கிறாங்க. அது என்ன செய்ய மக்பூலுங்கிறாங்க? சொல்கிற ஆட்கள்லாம் கரெக்டாக இருக்குது மக்பூல். சரி, மக்பூல்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல, மக்பூல்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் இது மாதிரி ஃபத்வா கொடுங்க. ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, நாங்கள் அம்மா பிள்ளை மாதிரி நான் வளர்த்துட்டேன், அதில் இப்படி வச்சுக்கிறவங்க. ஒருத்தர் காஃபிராக இருந்தார், ஒரு தம்பதியர் ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்தாங்க, இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த 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 வளர்த்த பையனும் அந்த அம்மாவும் அவங்க அந்நியராகிடுறாங்க. அப்போ நீங்கள் இந்த ஃபத்வா கொடுப்பீங்களா? அந்த அம்மாட்ட போய் நீங்கள் இஸ்லாத்தில் வளர்ப்பு பிள்ளை கிடையாது, நீங்கள் அந்த பையனுக்கு வளர்த்த பையனுக்கு பால் கொடுத்துருங்க, அம்மாவாயிருவீங்க அப்படின்னு இப்போ அந்த சட்டம் இருக்கான்னு கேட்டால் அமல்லாம் செய்ய முடியாது. அமல் செய்ய முடியுமான்னு கேட்குறார்கள்னு நம்மளை எதிர்கேள்வி கேட்குறாங்க. அடே, மக்பூலுக்கு இலக்கணம் அதான் இப்போ சொல்கிறார் அந்த இப்னு ஹஜர் சொல்கிறார். எப்படி மக்பூல்னு சொல்றிய, நீ அமல்படுத்து, நீ செய்வியான்னு கேட்டால் ஆமாங்கண்ணா. அப்புறம் மாட்டேன் இன்னும் ஏற்றுக்கல, நீனு மறுக்கிற. இந்த சாலிமுடைய ஹதீஸ் படி நீ செய்வியான்னு கேட்டால் நீ செய்வியா என்று கேட்கிறார்கள். அப்படி தான்ப்பா கேட்கணும். மக்பூலுக்கு அர்த்தமே தான்ப்பா. மக்பூலுக்கு அர்த்தம் என்ன? மா எஜிபுல் அமலு பிஹி, அதை அமல்படுத்துவது கடமை. ஒருத்தன் ஏற்றுக்கொட்டான் என்பதற்கு அர்த்தமே என்னென்னா அவன் செயல்படுத்தணும். அவன் ஏற்றுக்கிட்டான், ஆனால் அதை செயல்படுத்த மாட்டோம். அப்போ நீ ஏற்றுக்கிறல. அந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் செயல்படுத்த மாட்டோம். உங்கள் வீட்டில் ஒரு இளைஞன் வந்து போவதற்கு நீங்கள் விரும்பி உங்கள் மனைவியர் அவனுக்கு பால் குடிக்க சொல்லுவீங்களான்னு கேட்டோம்னா அது எப்படி கேட்குறது? செயல்படுத்தலாமான்னு கேட்கலாமா, அமல்படுத்தலாமான்னு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. இப்படி நம்மள்ட்ட எதிர்கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு தான் இது ஆன்சர் பண்ணுது. என்ன சொல்லுது? மக்பூல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுன்னு வந்துருச்சுல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட்டுன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அது ஏற்றுக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் மா எஜிபுல் அமலு பிஹி, அதன்படி அமல் செய்வது கடமை, நீ கண்டிப்பாக அதை செயல்படுத்தி ஆகணும். ஒருத்தன் கேட்டான்னு சொன்னால் ஆமாம் அப்படி தான் செய்யணும், பால் கொடுத்தா பிள்ளைய அதுலேருந்து சட்டம் எடுக்கணும்.
இளைஞனுக்கு பால் கொடுத்தாலும் தாய் பிள்ளை உறவு ஏற்படும்னு நீ ஃபத்வா கொடுக்கணும். ஃபத்வா கொடுக்க மாட்டா என்று சொல்வாயானால் நீ ஏற்றுக்கலன்னு அர்த்தம். அப்போ நீ மக்பூலில் நீ நாங்கள் நிராகரிக்கிற மாதிரி நீ தான் நிராகரிக்கிற. நாங்கள் என்ன செய்கிறோம், நிராகரிக்கிறோம் என்று சொல்லிக்கிட்டு நிராகரிக்கிறோம். நீ என்ன செய்கிறீன்னா வரும் வராதுங்கிற மாதிரி நிராகரிக்கிற. ஏற்றுக்கிறதான் செய்கிறோம், ஆனால் ஏற்றுக்கிறியா ஒன்று சொல்லு. ஏற்றுக்கிட்டீங்கன்னா அமல் செய். நாங்கள் என்ன செய்கிறோம், ஏற்றுக்கிறலையா, அது ஹதீஸே கிடையாதுயா, அது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குன்னு நம்ம ஒரு காரணம் மறுத்துறோம். அந்த விதிக்கு நான் இப்போ போகலை, அது பின்னாடி அது வரும். இப்போ உள்ள என்னென்னு கேட்டால், மக்பூல் என்று சொன்னால் அமல் செய்ய ஒருத்தர் ஹதீஸை நம்ம இப்படித்தான் சொல்வார்களே, ஆனால் அதன்படி அவங்க ஃபத்வா கொடுக்கணும். கொடுத்தா தான் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். சரி, ஓஹுவ மக்பூல் என்பது மா ஏஜிபுல் அமலு பிஹி, எதை கொண்டு அமல் செய்வது கடமையாகுமோ அதுவாகும். அப்போ அந்த 3 வகையான ஹதீஸ் இருக்குல்ல, அதில் எல்லா மக்பூலும் கிடையாது, மக்பூலும் இருக்குது, மர்தூதும் இருக்கிறது. மக்பூல் எது, அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருந்தால் மக்பூல். மர்தூத் எது, அறிவிப்பாளரில் கோளாறு இருந்தால் மர்தூது. அறிவிப்பாளரில் கோளாறு இல்லாமல் இருந்தால் மக்பூல்னு சொல்லிட்டார்ல விதி. மக்பூல்னா ஒப்புக்கொள்றதுக்கு என்ன அர்த்தம், அதை நீ சட்டமாக்குன்னு தான் நான் ஒப்புக்கொண்டேன்னு அர்த்தம். அதன்படி நான் அமல் வகையில் தானே ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு சொல்கிற. அப்படி சொல்லுவாயானால் அதை நீ அமல்படுத்தணும்ல. அது கேட்டால் அது மாதிரி ஃபத்வா கொடுக்கணுமா இல்லையா, அப்படி விளக்கத்தை சொல்லிட்டார். அப்போ ஒன்றை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்வார்களேயானால் அதை நீ அமல்படுத்தி தான் ஆகணும். அமல்படுத்த நீ மறுத்தாயானால் அப்போ நீ ஏற்றுக்கலன்னு அர்த்தம். அமல்படுத்தின நீ மறுத்தா என்ன செய்யணும், நீ அந்த ஹதீஸை நீ நிராகரிக்கிறாய் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம். சரி, இப்போ இந்த மக்பூல் இருக்குல்ல, அதில் கூட இவங்க சொல்கிறாங்க ஹதீஸுண்டோ அப்படி கண்ண மூடிட்டு குர்ஆனோட இடத்துல வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது அந்த மக்பூல்னு அந்த ஹதீஸில் கரீபான ஹதீஸுகள் மஷூர் அசீஸு கிடையாது, இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். மஷூர் அசீஸு கரீபான ஹதீஸுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதனுடைய அறிவிப்பாளர் கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் அதன்படி அமல் செய்யணும், அமல் செய்வது கடமை அப்படின்னு முடிச்சிடுறாரா. இதுலேயே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்தல் ஜும்ஹூரி தான் முக்கியமான வாசகம். இந்தல் ஜும்ஹூரி, ஜும்ஹூர்களிடத்தில், ஜும்ஹூர்னா பெரும்பான்மை. ஒரு 100 அறிஞர் இருந்தாங்கன்னா ஒரு 60 பேர் அந்த கருத்தில் இருப்பாங்க, அதுதான் பெரும்பான்மை. ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 700 பேர் என்ன செய்வாங்க, அந்த கருத்தில் இருப்பாங்க. ஒரு 200 பேர் மாற்று கருத்தில் இருப்பாங்க. அனைவரும் அந்த ஒத்த கருத்தில் இல்லாட்டி தான் ஜும்ஹூர்னு போடுவாங்க. இந்தல் ஜும்ஹூரி, ஜும்ஹூர்கள் இடத்தில், இந்தனா இடத்தில் அர்த்தம். இடம்னா அந்த உட்கார்ற இடம், அந்த இடம் இல்லை, அவருடைய கொள்கைப்படி, ஜும்ஹூர்களுடைய கொள்கைப்படி. இந்த அபி ஹனீஃபானா அபு ஹனீஃபாவின் கொள்கைப்படி. இந்த ஷாஃபின்னா ஷாஃபி இடத்திலே, ஷாஃபி இடத்தில்னா ஷாஃபியின் கருத்துப்படின்னு அர்த்தம். இந்தங்கிறது கருத்தை சொல்வதற்காகவும் பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த அமல் செய்வது கடமைங்கிறாங்களே, அது அனைவரும் கடமைங்கிறாங்களா, அதிகமான பேர் சொல்கிறாங்களான்னா அதிகமான பேர் தான் சொல்கிறாங்க. இந்தல் ஜும்ஹூரி, இந்த ஒரு வார்த்தையில் என்ன இருக்குன்னா, இதை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் இருக்கிறார்கள். ஹதீஸ் எப்போ ஹபர வாஹிது சிங்கிள் ஆட்களுடைய ஹதீஸன் ஆகிவிட்டதோ, ஒரு மனுஷன் தானப்பா சொல்கிறான், ஒரு மனுஷன் சொல்கிறது ஏற்ற அவன்கிட்ட எப்படி நீ கட்டாயப்படுத்துகிற, அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாது. விரும்பினா அமல் செஞ்சுக்கலாம், விரும்பினா ரத்து செஞ்சுக்கலாங்கிற கருத்து உள்ளவங்களும் இருக்கிறார்கள். அதனால தான் இப்னு ஹஜர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மக்பூல்னு ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்றால் ஏற்று தான் ஆகணும் அப்படின்லாம் பேசுகிறாங்களே, ஏற்ற ஆகணும், அமல் செய்கிறது கடமை. அது ஏகமானதான கருத்தா இல்லை. இந்தல் ஜும்ஹூரி, பெரும்பான்மையினர் இடத்திலே, பெரும்பான்மையினர்னு அர்த்தம். ஜும்ஹூர்னா மெஜாரிட்டின்னு அர்த்தம். மெஜாரிட்டி கருத்து பிரகாரம் அமல் செய்வது கடமை. அப்போ மைனாரிட்டி கருத்து மைனாரிட்டி கருத்தும் ஒன்று இருந்திருக்குல்ல, அப்படி தானே மெஜாரிட்டின்னு போடுவாங்க. மைனாரிட்டி கருத்து பிரகாரம் ஹபர வாஹித் அமல் செய்கிறது கட்டாயம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அதனுடைய நம்பகத்தன்மை 100% கிடையாது, எந்த ஒரு ஹதீஸாக இருந்தாலும் சரி. ஏன்னு கேட்டால் அது முத்தமாத்திர் கிடையாது. ஒரு ஆட்களை ஆய்வு செஞ்சு தான் எடுத்துக்கொள்ளணுங்கிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது, ஒருத்தரோ 2 பேரோ அதை நல்லவர்னு நீங்கள் கருதிட்டீங்கன்னு சொன்னால் அப்படி எண்ணிட்டு போங்க. அது அமல் செய்கிற கடமையானா கிடையாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறார்கள்.
இந்த ஹதீஸுகளை நம்ம முத்தவாத்திரு அந்த மாதிரி ஹதீஸுகளைத்தான் நம்ம கட்டாயப்படுத்தணுமே தவிர இந்த மற்ற 3 வகையான ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து அமல் செய்ய வேண்டிய கடமை. இது சொல்லப்போனால் இந்த உலகத்தில் அதிகமாக மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் ஹனஃபிகள் தான் இருக்கிறாங்க. ஹனஃபிகள் வந்து இந்த ஹபர வாஹிதை வந்து அமலுக்கு படுத்தணும்னு அவசியம் இல்லைன்னு தெளிவாக டிக்ளேர் பண்ணுறாங்க. எத்தனை விஷயங்களில் இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக வந்து ஒரு சட்டத்தை சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அது ஹபர வாஹிது, அது தனின்னு அப்படி நீ அது வந்து நம்ம ஏற்றுக்கிறலாம், ஒரு முழு திருப்தி வந்தால் ஏற்றுக்கிறலாம், அதில் திருப்தி வராட்டி விட்டுடலாம். அப்படிங்கிற வகையில் தான் அந்த ஹதீஸுகளை வைக்கணும் என்று ஹனஃபி மதுஹபில் சொல்கிறார்கள். ஹனஃபி மதுஹபுடைய சட்ட பிரகாரம் இந்த ஹபர வாஹிதுகள் வந்து அவங்களுடைய உசூல் சட்ட பிரகாரம் ஹபர வாஹிதுகளுக்கு மாற்றமாக அவங்களுடைய இமாம்கள் சொல்லியிருந்தாங்கன்னா அதை ஏற்றுக்குருவாங்க, ஹபர வாஹிதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. என்னென்னு கேட்டால் அது ஹபர வாஹித் தானே, ஹபருல் வாஹித் தானே, சிங்கிள் ஆட்களுடைய ஹதீஸ் தானே, முத்துவாத்திரளுக்கு பெரிய நம்பரை வந்துருச்சு என்று கேட்பார்கள். அப்போ இது என்னென்ன விஷயத்தை விளங்கிக்கிறோம், அந்த 3 மஷஹூர், அசீஸு, கரீபு, இந்த 3 வகையில் சில ஹதீஸுகள் மக்பூலாக இருக்கும். மக்பூலுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் அமல் செய்வது கடமை, மா யஜிபுல் அமல் பிஹி. அது கூட அனைவருடைய கருத்துமாண்டா இல்லை. இந்தல் ஜும்ஹூரி அதிகமான அறிஞருடைய கருத்து பிரகாரம் அமல் செய்கிறது கடமை. அப்போ கொஞ்சம் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஹபரவாயுதனை அமல் செய்ய முடியாது விட்டு போங்கங்கிறாங்க. செய்யாட்டி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக உங்களுக்கு சொல்பவர் ஒரு நபர், அவ்வளோதான். ஒரு நபருங்கும் போது நீங்கள் நம்பகமானவர் நினைக்கிறாள் கூட நம்பகம் இல்லாமல் இருப்பார். அதை ஏற்று தான் ஆகணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஒரு பெரிய குழுவாக சொல்லிவிட்டாங்க, பெரிய கும்பலாக அறிவிக்கிறாங்க. ஒரு சஹாபி சொன்னதாக அறிவிக்கிற ஒரு நபர் அல்லது 2 நபர்கள். அப்போ அதை வந்து அது கட்டாயம்னு எப்படி சொல்லுவீங்கன்னு எதிர்கருத்து இருக்குதுங்கிறத சொல்லும் பொழுது உம்மத்துகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்ட ஹதீஸுகளை நம்ம சில ஹதீஸுகளை மறுக்கிறோம். அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கும், இருந்தாலும் குர்ஆனுக்கு மாற்றம்ங்கிற ஒரு வகையில் என்ன செய்கிறோம், அதை வந்து நம்ம மறுக்கிறோம். குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது, ஒரு அடிப்படைக்கு மாற்றமாக இருக்குன்னு மறுக்கிறோம். மறுத்தா என்ன மாதிரி கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால் குர்ஆனை தூக்கி எரிஞ்சிட்டு ஹதீஸுண்டா தாவணும், உம்மத்துகள் எல்லாம் ஒன்றுபட்டு விட்டார்கள், இஜ்மா பண்ணி விட்டார்கள், சஹீன்னு சொல்லிவிட்டார்கள். ஒரு காரணமும் இல்லாமல் கூட அமல் செய்யாமல் இருக்கலாம்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. நம்மளாவது குர்ஆனுக்கு மாற்றம்னு சொல்லி சில ஹதீஸை வேணாங்கிறோம். இந்த சாலிம் போன்ற பால் குடித்த ஹதீஸெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்கிறோம். எதனால் சொல்கிறோம், தக்க காரணத்தோடு சொல்கிறோம். தக்க காரணம் இல்லாட்டா கூட இது ஒருத்தன் வந்து இதை மறுத்தாண்டா அவனை காஃபிராக்குவீங்களா என்றால் ஆக்க முடியாது, அது கடமை கிடையாது. ஏன் கிடையாது, அது வந்து 100% ரசூலுல்லாஹ் சொன்னதை காட்டாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்னு ஒருத்தர் அறிவிக்கிறது வந்து ஒரு மனிதனிடத்தில் தவறுகளும் பிழைகளும் மறதிகளும் வர வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டுன்னு தான் அதுக்கு அர்த்தமே தவிர 100% சொன்னார்கள்ன்ற அர்த்தம் அது கிடையாது. 100% சொன்னார்கள்ங்கிற அர்த்தம் எதுக்கு தான் உண்டுன்னு கேட்டால் முத்தவாத்திற்கு தான் உண்டு. மற்றதுக்கெல்லாம் என்னது, சொல்லி இருக்க வாய்ப்பு உண்டு. அபூ ஹுரைரா இப்படி அறிவித்திருக்க வாய்ப்பு உண்டு, இப்னு அப்பாஸ் அறிவித்திருக்க வாய்ப்பு உண்டு. அவரிடமிருந்து ஹசன் பஸ்ரி சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் சொல்லாத சொல்லியிருக்க மாட்டார் என்று கருத வாய்ப்பு, அதிக வாய்ப்பு உண்டுங்கிறது தான் அதில் வருமே தவிர 100% வராது. எந்த ஹபரவா இதில் 100% ஏன்னு கேட்டால் நபர்களை சார்ந்து இருக்கிற ஹதீஸுகள். முத்தவாத்திர் மாதிரி நபரை கவனிக்காமல் உள்ள ஹதீஸு கிடையாது. அப்போ நபர்களை சார்ந்திருக்கிற ஹதீஸாக இருக்கிறதுனால ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, எனக்கு வந்து இது திருப்தி அடையலைங்க, இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, எனக்கு டவுட்டாக இருக்குங்கன்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அவர் பாவியாக மாட்டார். ஏன்னு கேட்டால் அப்படி சில அறிஞர்களே அப்படி ஒரு கூட்டம் சொல்லியிருக்கிறார்கள், சிறுபான்மை கூட்டம் சொல்லியிருக்கிறார்கள். ஜும்ஹூர்னால் ஒரு 75-25 வச்சுக்கிறோங்களேன். பெரும்பான்மைக்கு நீங்கள் 51 49 கூட வைக்க வேணாம். ஒரு 75 பேர் அமல் செய்கிற அவசியம்ங்கிறாங்க. ஒரு 25 பேர் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களும் அறிஞர் தானே, அவங்களாம் வழிகட்டவர்கள்னு சொல்லலையே, அவங்களாம் காஃபிராகப்படலையே. அப்படிங்கிறதுனால இது ரொம்ப இந்த இந்தல் ஜும்ஹூரிங்கிறதுக்குள்ளே உள்ள விஷயத்தை அடக்கி வச்சுருக்கிறாரு இப்னு ஹஜர். அப்போ ஃபீஹா அதில் இருக்கிறது அல் மக்பூலு, ஒப்புக்கொள்ளப்பட்டதும் இருக்கிறது. ஒப்புக்கொள்ளப்பட்டது என்றால் என்னவென்று சொன்னால் மா எஜிமுல் அபலும் பிஹி,
அதன்படி அமல் செய்வது கடமை. யாருடைய கருத்து பிரகாரம் கடமை என்று கேட்டால் இந்தல் ஜும்ஹூரி, பெரும்பான்மையோருடைய கருத்து பிரகாரம் அமல் செய்வது கடமை. இது மக்பூலாச்சா. அடுத்து மர்தூத். மர்தூதுடைய நிலைமை என்ன, அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.